ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஆட்டுக்காலை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு டைம் சாப்பிடுங்க. முழங்கால் வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ சூப் வைக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 3 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை தழை. இதெல்லாம் பல்ஸில் விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புதினா தழை ஒரு 4 தழை மட்டும் போடுங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா ஒரு கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் கால் நல்லா வேகும். அந்த எசன்ஸ் எல்லாம் சூப்பில் இறங்கும். ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கல்பாசி ஒன்று, பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 லவங்கம், கொஞ்சம் கறிவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்குங்க. மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. கால் வேக வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1 டம்ளர் தண்ணி, அந்த சூப்பை மட்டும் இதில் ஊற்றுங்க. கால் சேர்த்துக்கலாம். அதே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு மூடி, இந்த தோல் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த ஆட்டுக்கால் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.